ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன் சோலார். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்க் நடந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி தனியாகவும் பெண்கள் அணி தனியாகவும் பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் அந்த டாஸ்க் முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்துட்டு நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க, முடிஞ்சுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணி தனி, ஆண்கள் அணி தனி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான காயை கொடுத்துருந்தாங்க. நம்ம மாங்காய், அதுக்கு நம்மளுடைய வாழைக்காய், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு அதான் 4 வாழைக்காய். அதில் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு பக்கமும், மாங்காயை வந்துட்டு ஜென்ஸுக்கும், உருளைக்கிழங்கு வந்துட்டு லேடிஸ்க்கும் வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க காய். சரிங்களா? அந்த காயை வச்சு தான் வந்து டிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, பெண்கள் சைடில் வந்துட்டு தான் இவங்க இருக்காங்களே, கனியும் இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க, பின்னி படல் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா இல்லை, நான் தான் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு திவ்யா, அதுக்கப்புறம் வியானா, அதுக்கப்புறம் ஆதிரி இறங்கிட்டாங்க. எப்பா என்ன எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ப்ரொமோஷனல் டாஸ்க்குற போது அதை கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமானா மூஞ்சி சொல்லிக்கலாம். ஏன்னா அது வந்து ப்ரொமோஷனல் டாஸ்க் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இவங்க வந்து சூப்பராக வந்து மாங்காய் பஜ்ஜி பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜென் சைடு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாங்காயிலே வந்து கட் பண்ணிக்க அந்த பெருங்காயத்தூள்லாம் போட்டு ஒன்று இதை மாதிரி பண்ணி விட்டு, இந்த என்ன சொல்கிறது, அன்னாச்சி பழத்தை வந்து பண்ணுவாங்கள்ல, ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்குமே, அந்த மாதிரி பண்ணாங்க. கடைசியில் வந்து 2 பேரும் மாறி மாறி வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட் வச்சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இது வரைக்கும் கண்டென்ட் வரல. இதுக்கப்புறம் கண்டென்ட் வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கண்டிப்பாக சிங்கிள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் இருக்குது. ஆனால் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வேறு வழியில் வச்சு தான் ஆகணும். அதில் வந்துட்டு ஒரு பெரிய விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூஸில் வர நம்ம சொல்கிறது தான். அது யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.